தாவேகாவின் அமைச்சர் சரத்குமார் அப்படிங்கிறவர் போதை மருந்தை சாப்பிட்டாருன்னு இந்த திருட்டு கூட்டம் ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்தோ ஒரு வீடியோ எடுத்து அவர் இந்த சரத்குமார் அப்படிங்கிற அமைச்சர், இப்போ அமைச்சராக இருக்கிறவர், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் சென்னையில் சேப்பாக் ஸ்டேடியத்தில். அப்போ பார்க்கும்போது அவர் அந்த கையில் ஏதோ ஒரு பொடியை அப்படி கொட்டுறார். இதை அந்த திருட்டு கூட்டம் வந்துக்கிட்டு வீடியோ எங்கேருந்தோ எடுத்து அதை இதில் போட்டு ஐடி டீமில் பாருங்கள், அந்த தாவேக்கால அமைச்சர் வந்துக்கிட்டு இது போதை மருந்து சாப்பிட்றாரு. இந்த லட்சணத்தில் இவங்க தாவேக்கா ஆட்சியில் போதை மருந்தை ஒழிக்க போகிறாங்களா, விஜய் அவர்கள் போதை மருந்தை ஒழிக்க போகிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரி, இதை பார்ப்போம். இதில் நடுநிலைமையாக உண்மை எது பொய் எதுன்னு பார்த்துருக்கோம். அவர் பொடி கொட்டுறார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 1 வயசு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும், அதை பொடி பண்ணி அதில் கொட்டிக்கிட்டு இருந்தேன், அதை தான் இவங்க நான் போதை மருந்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கார். இதை என்னென்னு பார்ப்போம். 2-3 என்னென்னா, உடனே திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் போய் காவல்துறையில் அந்த மந்திரியை கைது செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்துருக்கார். அப்போ மந்திரி செய்தது குற்றமா, அவரை கைது பண்ணணுமா, அவர் போதை மருந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்தாரா, இதெல்லாம் வருது இல்லை. அவன் பூரா முட்டாள். திமுகவில் இருக்கிறவங்க பூரா ஒருத்தனுக்கு சட்டம் தெரியாது. நீங்கள் ஒரு போதை மருந்தை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வச்சுருந்தது போதை மருந்து தான் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், பரிசோதனை, அங்கே லேபு பரிசோதனை அனுப்பணும். அங்கே போய் டெஸ்ட் பண்ணி ஆமாம் இது போதை மருந்து தான் அப்படின்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா அப்போ தான் நீங்கள் ஒருத்தரை கைது பண்ண முடியும். இவர் வைத்திருந்தது போதை மருந்து. என்ன ஒன்று, போதை மருந்தை குடிக்கிறாங்கன்னு, போதை மருந்தை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களை பிடிச்சிட்டு உங்களை மறுபடியும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி இவர் ட்ரக்கு சாப்பிட்டுருக்காரான்னு சொல்லி உங்கள் பிளட்டை டெஸ்ட் பண்ணி அந்த பிளட்டில் ட்ரக்கு சாப்பிட்டுருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு தண்டனை வாங்க முடியும். அதுதான் போதை மருந்தில் வரும். இந்த கூட்டம் கிறுக்கு பயிலுக உனக்கு ஒரு இளவும் தெரியாது. எல்லாமே எல்லாம் அறகுறையாக படித்தவன். எதையோ ஒரு இதை கொட்டுறாருன்னு உடனே அவர் மேலே வழக்கு போடு, இதை போடுன்னா என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமாக. அதனால் எதுடா கையில் மாட்டோம் எதையாவது சொல்லி மக்களை, ஏன்னா மக்கள் காரி துப்புறான், லஞ்சம் ஊழல் வரிசையாக வருது. ஆகா, மக்கள் நம்மளை காரி துப்பிட்டு நீ ஒரு ஓட்டு வாங்க முடியாத, இல்லாததையும் பொல்லாதையும் எதையாச்சும் ஒன்று எடுத்து மக்களை முட்டாளாக்கணும். அவன் டிவி சேனலு, அவன் யூடியூப் சிலது வச்சுருக்கான், எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து வச்சுருக்கான், அந்த ஐடி டீமை வச்சு இதெல்லாம் போடணும் அப்படின்னு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய பொருளையே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், மந்திரி போதை மருந்து வச்சுருந்தாருன்னா அது பிடிக்கணும்ப்பா, கையால் பிடிச்ச டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், பரிசோதனையில் அது போதை மருந்துன்னு சொல்லணும். இப்போ அவர் சொல்கிறாரா மாத்திரை போட்டேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? சும்மா இந்த ஐடி டீமில் முட்டாளுங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனுக்காக அனுப்பிட்டு எல்லாத்தையும் முட்டாளாக்குவான்னு நினைக்கலையா? அவர் சாப்பிட்டுருந்தா அவர் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எங்கே தெரியும், எல்லாம் படிக்காத கூட்டம் முட்டாளுங்க. இது என்ன பண்ணுறான், உடனே இதை பெருசாக்கணுமா, நம்மெல்லாம் முட்டாளாம், எல்லோரும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா, கோடியாக கொள்ளையடிச்சதை மறைச்சி ஓட்டு போடுறதுக்காக இப்படி ஒரு பொருளை ஒன்றா வரும் பாருங்க. இனி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி விஜய் பிறந்த நாள்லேருந்து திரிஷா அது வந்தது, அதுக்கு அவங்களே போடுறான், இது இவங்க உருவாக்குனதுன்னு என்ன சந்தேகம்னா அதில் போடுறான். இது விஜய்க்கு முன்னாடி முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை, இப்போ தான் நடந்தது, நெத்தியில் இருக்கிற அந்த பொட்டை பாருங்க, அப்போ இவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். அந்த கையில் இருக்கிற ஃபோன் மாடலை பாருங்கள், எல்லாத்தையும் கரெக்டாக உருவாக்கியிருக்கான். அதே மாதிரி இந்த போதை மருந்து என்ன சொல்கிறான், இது போதை மருந்து, உனக்கு என்ன போதை மருந்துங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கப்பா, ஐடி விங்க அறிவாளிகளை என்னவெண்டா வச்சுருக்க, கொண்டு வா ஆதாரத்தை, கொண்டு வா, அது போதை மருந்துங்கிறதுக்கு. அவர் போதை மருந்தை குடிச்சாருங்கிறதுக்கு ப்ளட் டெஸ்ட்டை கொண்டு வா, எதுவுமே தெரியாது. போராட்டமாக யார் இவர் சேகர் பாபுவும் அந்த மேயர் பிரியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போராட்டமாக எல்லாம் டாஸ்மாக் கேஸு, 6 மணி ஆனால் பாட்டில் உடைக்கிற கேஸு, அந்த சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் எல்லாம் டாஸ்மாக்கு
போதை மருந்துங்களையா உன்னுடைய இதில் இருக்கிற இளம் தலைவர்களே போதை மருந்து சாப்பிட்றவன், அது தெரியுமா உனக்கு? நைட்டானால் போதை இதை சாப்பிட்ற ஆளுங்க உங்கள் தலைமையில் இருக்கிறவங்களே பெரிய யோகியங்க மாதிரி பேசுகிறீங்க. என்ன சேகர் பாபு தண்ணி வச்சதே இல்லையா? அதுவும் எப்படி நான் உங்கள் கைது பண்ணணுமா, பெருசாக்கணும்னு அனுமதியே கொடுக்கல. அனுமதி ஒரு பேர் கேட்டு எதையுமே ஃபில்லப் பண்ணலை. எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும்ல, விவரங்களை எல்லாத்தையும் கொடுக்காம, ஏன்னா ஒரு ஜெயிலுக்கு போகணுமா. அது விஜய் ஆட்சியில் என்ன பண்ணணும், சேகர் பாபுவும் மா சுப்பிரமணியம் ரிமாண்ட் பண்ணி இதில் போடுங்க, 1 வாரம் வையுங்க, உள்ளே போடுங்க, இதில் புழலில். அப்போ தான் திருந்துவோம். இவங்களுக்கு என்னென்னா கைது காலையில் பண்ணால் சாயங்காலம் கல்யாண மண்டபத்திலேருந்து விட்டுருவாங்க. அந்த தைரியம் தான். கருணாநிதி இப்படி தான் போராட்டம்னாரு. எம்ஜிஆர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளே போடுன்னாரு. எம்ஜிஆர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு போராட்டமே பண்ணல. அதே மாதிரி இவங்களை பூரா பிடிச்சி போராட்டம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனும் எல்லா பேரும் தண்ணி அடிக்கிறப்ப, எல்லா பேரும் போதையில் இருக்கிறவன். இவன் நியாயம் பேசுகிறான், என்னத்தை சொல்கிறது. அதுக்கு இடையில் இந்த மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு பாருங்கள், பாக்யராஜ் செத்தார், அவங்க வீட்லேயே 3 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு மா சுப்பிரமணியமே திமுக காரன் அனுப்பி ஃபியூஸை போடுங்கடாம்பாங்க சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. அதானே இதே வந்தது, வீடியோவே வந்ததே. டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இவங்க ஃபியூஸை பிடுங்கிறது. அதனால் இவங்களே உருவாக்கி மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. எதையாச்சும் ஒரு பொருளையை கிளப்பி விட்டு இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இவங்க வாங்கின லஞ்சம் வெளியில் வருதில்லை, அதை மறக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த பொருளையும் நம்பாதீங்க, அத்தனையிலையும் இருக்கிற மன்னர்கள். அதனால் அவங்க சொல்கிற அத்தனையும் பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. யாரையும் ஆதாரம் இல்லாமல் தண்டிக்கக்கூடாது. அந்த மந்திரியை கூட விஜய் ஆதாரத்தோடு தண்டிங்க. இவன் காப்புற வீடியோவை பார்த்து தண்டிக்காதீங்க. அவனை இதே வச்சிருவான். எதையாச்சும் ஒரு வீடியோ போட்டு ஒரு மந்திரியை மாற்றணும்னு நினைப்பான். யோகியர்கள் எல்லா பேரும் அயோக்கிய பசங்க. அதனால் புரிஞ்சுக்கோங்க, விசாரணை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. அவருக்கு ஆதாரம் என்ன, அவர் என்ன கொட்டினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரங்கிறதுனா அதை விசாரிச்சிடணும். அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. ஆனால் பொதுவாக காவல்துறையில் விசாரணைன்னா அப்படி தான். ஒரு எஃப்ஐஆர் பண்ணணும்னா அதுதான். ட்ரக்கு டெஸ்ட் எடுக்கணும், பிளட்டு டெஸ்ட்டு, சாப்பிட்டாங்களாங்கிறதுக்கு பிளட்டு டெஸ்ட் எடுக்கணும், கையில் வச்சுருந்தது ட்ரக்காங்கிறதுக்கு டெஸ்ட் எடுக்கணும். இதுதான் சட்டம். அந்த சட்டத்தை எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த சமூக விரோத கூட்டம் சொல்கிறாங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்காதீங்க. இவங்க இதே வேலையாக சுற்றுறான், பார்க்குறான். போக போக மக்களே நம்மளை அந்த ராஜபக்சே மாதிரி அடித்து துரத்திடுவாங்களோங்கிற பயம் வந்துருச்சு. அதனால் மக்களை திசை திருப்ப இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்லுவான். மக்கள் இவங்க கொடுக்குற எந்த வீடியோவும் நம்பாதீங்க அப்படிங்கிறது முதல் கட்டமாக. இந்த ட்ரக்கு போதை மருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து தான். நான் சட்டப்படி தான் பேசுகிறேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். இவங்களால் எனக்கு எந்த தயவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிக்கு நான் பேசுகிறதுல சில விஷயங்களை விஜய் இது கரெக்டு தான்னு புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சிப்படி நடக்கிறாரு, அவ்வளோதான். அது நான் சொல்லி நடக்குது நல்லா இல்லை. எங்களுக்காக எந்த சாதகங்களும் இந்த ஆட்சியில் கிடைப்பதில்லை. அவரை பார்க்குறதுக்கே நான் பார்க்கணுன்னு நினச்சது, எனக்கு போய் பதவியாக கேட்க போகிறேன், எனக்கு போய் சலுகையாக கேட்க போகிறேன். டிஜிட்டல் மீடியான்னு புதுசாக ஆரம்பித்து ஓடிடி ஆரம்பித்தோம். அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு தான் அவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டு கேட்டோம். கண்டுக்கலை, நானும் கவலைப்படலை. நாங்கள் ஆஃபீஸம் திறந்துட்டோம். இன்னுமே அவர் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட போய் நான் எதுக்கும் கையேந்தி நிற்க போகிறதில்லை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, திமுக காரனோட ஆரம்ப கட்டத்திலேருந்து இவங்களை பற்றி எனக்கு தெரியும். புரளியும் மண்ணைங்க ஏதாச்சும் ஒன்று அதுக்கு வேறு ஒரு இதற்கு உருவாக்குவாங்க இவங்களே, மக்களை திசை திருப்பணும்னு. அதுக்காகத்தான் இவங்களுடைய டிஎன்ஏயை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ மோசமானவன் என்னென்ன பண்ணுவாங்கிறதுக்காகத்தான் இதில் சொல்கிறோமே ஒழிய இதில்